தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணகத்திற்கு ஏறி சென்ற நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறி இத்திருப்பலிக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தனது இறையாட்சி பணி தொடர தன்னுடைய சீடர்களை தொடர்ந்து பணி செய்யுமாறு கட்டளையிடுகிறார். தனது பணி தொடர துணையாளரை வாக்களிக்கின்றார். திருமுழுக்கினால் இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் ஒரு மனதவராய் இருத்தல் வேண்டும் என புனித பவுல் அறிவுறுத்துகிறார். உயிர்த்த இயேசுவின் அருள் நம்முடைய குடும்பத்திலும் நாம் வாழும் சமூகத்திலும் ஒற்றுமையை தந்தருளவும், நாம் ஒற்றுமையின் கருவிகளாக நற்செய்தியின் பணியாளர்களாக திகழவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதனாலே நம் அனைவருடைய கருத்துக்களையும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை இந்த வல்லமையான திருப்பிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இதனால் திருப்பலி புஷ்பராஜ் சகாயமரி தங்களுடைய 36ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றியாகும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரொனால்டோ தன்னுடைய பிறந்தநாளிலே நன்றி பலியாகும், ரெஜினா குடும்பத்தில் நன்றி பலியாகவும், பிரவீனா கருப்பையா தன்னுடைய 7ஆம் ஆண்டு பிறந்தநாளில் நன்றி பலியாகும், எமிமால் வியூலா தன்னுடைய 16ஆம் ஆண்டு பிறந்தநாளிலே நன்றி பலியாகவும், மேலும் சிசிலியா ராணி மரித்த 13ஆம் நாளின் நினைவு திருப்பலி, சகாயமேரி சுகந்தி எல் ஆரோக்கியசாமி ஆண்மலைப்பாற்றிக்காகும், தேவனபள்ளி ஆரோக்கியசாமி ஆரோக்கியம்மாள் பால்ராஜ் பாலம்மாள் பாலசாமி அந்தோணியம்மாள் பாடலா பாலசாமி ஆரோக்கியம்மாள் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சின்னப்பா சவேரியம்மாள் விக்டர் கிளாரா தோமஸ் ஜெமிமா அந்தோணிசாமி ஆரோக்கியமேரி ஜோதி பிரகாசம் ரஃபேல் அப்ரகாம் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மருச்சகுதிரி மேரி ஒரிங்கா மரித்து 3ஆம் ஆள் நினைவு பலியாகவும், டிசட் அருளப்பன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஜோசிஜீரன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், தர்ம ஜெயராஜ் ஜெமிமா பிரியாணி தர்மந்தையா ராஜம்மாள் இக்னேஷியஸ் நவீன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், காளி கொண்டையா காளிக்கு தெரியம்மாள் மாதா சரளப்பன் டிஆர் செல்வராஜ் ட்ரூமன்ராஜ் யாரும்னியாத ஆத்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், அருட்சகுதிரி ஆரோக்கியமேரி அருத்தந்தை ஜான்போஸ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ரெஜின் நிர்மல்ராஜ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஆண்டவருடைய வல்லமையான கருத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய திரு வல்லமையும் ஆற்றல் நினைத்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. இரக்கமாய் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதன் அடையாளமாக உன்னதங்களிலே பாடுகிற பொழுது
பாஸ்கா திரிக்கு தூபமிடப்பட்டு மணிகள் ஒலிக்க நம் உன்னதங்களிலே பாடி அதன் பிறகு பாஸ்கா திரியானது பீடத்திலிருந்து அகற்றப்படும். உன்னதங்களிலே பாடுவோம். சீயின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவாம், இந்நாளில் ஒரே திருமகனும் எங்கள் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தொய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். எங்கள் கண்கள் முன்பாகவே இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தொயோபில் அவர்களே,
இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்கள் அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சி பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை எண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லும் வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாகவே அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணாடை அணிந்த இருவர் அவர்களுக்கு முன் தோன்றி, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு இறந்தோரிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 17 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர். அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புரவற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளிவுற்ற பெறுவனவாக. கடவுள் வடிவமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணி செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் மறு அடையாளங்களை செய்வர். அவர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவருடைய வாழ்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord.
பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்பு பெருவிழாவா விண்ணேற்ற பெருவிழாவா? இது சத்தமாக சொல்லுங்க. விண்ணேற்பு பெருவிழானா என்ன? விண்ணரசி மாதாவை வச்சுருங்க நீங்கள், அதனால் கண்டிப்பாக சொல்லணும். மரியாள் விண்ணகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விண்ணேற்பு. இயேசு நம்முடைய உடலோடு விண்ணேற்றம் அடைகிறார், அவர் ஏறுகிறார். அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், இயேசு ஏறுகிறார். இதுதான் வித்தியாசம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், விண்ணேற்றம் விண்ணேற்பு. இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் கழிந்த பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 40 என்பது ஒரு அழகான ஒரு அடையாளம். விவிலியத்தில் ஒரு நிறைவை காணுவது, ஒரு முழுமையாய் ஒரு வேலையை செய்து முடிப்பதாக. அதனால் ஒரு 40 என்பதை ஒரு முழுமைக்கான ஒரு அடையாளமாக விவிலியத்தில் வைத்திருக்கிறார்கள். மோயிசன் அங்கே அவன் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு செல்கிற அந்த வருடங்கள் 40 ஆண்டுகள், அவன் கடந்து செல்கிற ஆண்டுகள் 40 ஆண்டுகள். எலியா பாலைவனத்திலே கடந்த நாட்கள் 40 நாட்கள். இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் நோன்பிருந்து ஜெபித்த நாட்கள் 40. இயேசு உயிர்த்த பிறகு மீண்டும் விண்ணேற்றம் அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 40. ஆக 40 என்பது ஒரு முழுமையினுடைய அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலே 1வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு தெளிவாக என்ன நடந்தது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பிரிவுமே நமக்கு வழிகளையும் வேதனைகளையும் தருகிறது, சில பாடங்களை கற்றுத் தருகிறது. ஒரு டைமும் நம்ம பிரிகிற பொழுதெல்லாம் ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த 3rd இயர் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்களாம் வரும்போதெல்லாம் ஒரே அழுவாங்க. +2 படிக்கிறவங்களாம் ஃபேர்வெலுக்கெல்லாம் ஒரே அழுப்பாங்க. ஏன்னா அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் கூட ஊருக்கு போகிறோம், ஒரு 5 நாள் போகிறோம், இல்லை 10 நாள் போகிறோன்னா பிள்ளைகளை விட்டு செல்கிறோம் என்று சொன்னால், அப்பா நீ வீணாக திறக்கக்கூடாது, கதவு தட்டினா யாருன்னு பார்த்துட்டு தான் திறக்கணும், தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் திறக்கணும், அங்கே இந்த குழம்பு வச்சுருக்கேன், அங்கே இந்த ஊறுகாய் வச்சுருக்கேன், ஆன்ட்டி உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுபோல் கடவுள் இன்றைக்கு அவர் விண்ணேற்பம் அடைவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற நிகழ்வு தான் இன்றைக்கு முதல் வாசகம். ஒரு கணவன் மனைவி இருந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனுக்கு ஃபோன் வருகிறது, போய் கணவன் எடுக்கிறார். கணவன் எடுத்து, ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். உடனே பக்கத்தில் இருந்து, அம்மாவா அப்படின்னு கேட்டேன். ஒய்ஃப் கேட்குறாங்க, அம்மாவா? ஆமாம் அம்மா தான். என்னம்மா? இல்லைப்பா எனக்கு உடம்பு சரியில்லைப்பான்னு அந்த பக்கம் கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்தே என்னம்மா கேட்குறாங்க ஒய்ஃப். உடம்பு சரியில்லையா? கணவன் சொல்லுகிறார், இப்போ தான் நான் 30,000 கொடுத்துட்டு வந்தான், சொல்லுங்கள் அதை வச்சு செலவு பண்ண சொல்லுங்கள். மனைவி, அம்மா 30,000 கொடுத்துட்டு வந்துடலாம்மா, அதை வச்சு நீ செலவு பண்ணிக்கம்மா. இல்லைப்பா அதெல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. என்னவா காலி ஆயிடுச்சா 30,000? எங்கன்னா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல்லு. யார் சொல்கிறாங்க? ஒய்ஃபு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்லு. அம்மா எங்கன்னா போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாரும்மா அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். அப்புறம் ரொம்ப சோகமாக மனைவி பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க? நான் 30,000 கொடுத்துட்டு தானே வந்தேன். அது எங்கள் அம்மா இல்லைம்மா, அது உங்கள் அம்மான்னு சொன்னான். எதற்குன்னா ஒவ்வொரு செய்திகளுமே நமக்கு ஒரு விஷயங்களை கற்றுத்தருகிறது. அதாவது நம்ம பிரிகிற பொழுது, நாம் தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது, நம்ம பிரிந்து போகிற பொழுதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு விண்ணேற்பு விழாவினுடைய செய்திகளாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்குறார். என்னென்ன நடக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், திருமுழுக்கு பற்றி சொல்வது என்ன, தூய ஆவி பற்றி சொல்வது என்ன, நீ எங்கே போகணும் என்பதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதன் பிறகு விண்ணேற்றம் அடைகிறார். இவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வெண்ணிற ஆடை அணிந்த இருவர் கீழே வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் வானத்தையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் விண்ணேற்றம் அடைந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்தீங்க தானே, எப்படி விண்ணேற்றம் அடைந்தாரோ
அப்படியாக மீண்டும் வருவார் என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்கிறார். இயேசு தங்களோடு இருந்துவிட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், மேலே போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், பிரிந்து போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது வெளியில் சொல்ல முடியலனா கூட கடவுளுடைய கன்சர்ன், அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு என்பது என்னன்னு சொன்னாக்கா, என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மீண்டும் வருவார் என்கிற உறுதியை அவர்களுக்கு தருகிறார். அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, கலக்கமாயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கம் என்பது பேரிரக்கம். இன்றைக்கு அவர் மேலே போய் நம்ம விவிலியத்தில் பார்க்கும்போது, இன்றைக்கு முதல் வாசகத்தையும் நற்செய்தியும் பார்க்கும்போது, தந்தையினுடைய வலப்புறத்தில் என்ன செய்கிறார்? சத்தமா அமர்ந்திருக்கிறார். நீங்கள் பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது அமர்ந்திருக்கிறார்னு தான் வரும் இல்லை. ஒரே இடத்துல பார்க்கும்போது இயேசு நிற்பார். எங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தந்தையின் அருகிலே இயேசு நிற்பார். எந்த இடம்னு யாருக்காவது தெரியுமா? திருவழுக்கேவானா? இல்லை. தந்தையின் அருகிலே நிற்பது திருத்தூதர் பணிகளிலே 7வது அதிகாரத்தில் 54, 55 இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஸ்தேஃபானை இறையாட்சி பற்றி அறிவித்ததற்காக கல்லால் அடிப்பாங்க. பற்களை நர என்று கடித்து கொண்டு அவரை நோக்கி கொல்ல வருகிற பொழுது ஸ்தேஃபான் இயேசு நிற்பதை அங்கே காப்பார். இயேசு நிற்பதை அங்கே பார்ப்பார். தந்தைக்கு அருகிலே இயேசு நிற்பார். என்ன ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு புரிதல் என்னென்னா, நம்ம கஷ்டப்படும் பொழுது இயேசுவால் அமைதியாக இருக்க முடியாது, உடனடியாக அதை எழுந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நிற்பார் அப்படின்றதனுடைய அடையாளமாக காட்டப்படுகிறது. ஆக இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு நமக்கு சொல்லுகிற அந்த செய்தினா, மீண்டும் வருவார், அவர் வருவார் என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்ற விழா மீட்பினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. சால்விஃபிக் ஆக்ட் என்று சொல்வார்கள். ஒரே செயல் 5 நிகழ்வுகளாக, ஒன்று இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய விண்ணேற்றம், தூயாவினுடைய வருகை. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய விண்ணேற்பு, தூயாவினுடைய வருகை. இதில் 4வது நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். வருகிற நாட்களிலே தூயாவினுடைய வருகையும் கொண்டாட போகிறோம். ஆக இது ஒரு மீட்பின் செயல்பாடு. அவர் போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகிறாரு? நான் உங்களுக்காக இம்மிடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சபை மன்றாட்டிலே கூட அவர் விண்ணேற்றம் அடைந்ததா என்பதை நம்புகிறோம். நாங்களும் அங்கே எங்களுடைய மனதிலே நமக்கு விண்ணகத்தை இடத்தை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டும் என்று ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த முதல் வாசகம் இயேசு விண்ணேற்பு நிகழ்வு எப்படி நடந்தது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்வதாக பார்க்கிறோம். 2வது வாசகம் என்னென்னா, பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த விண்ணேற்றம் அடைவதனால கிடைக்க போகிற பலன் என்ன, நமக்கு கிடைக்க போகிற பலன் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்றத பவுலடியார் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் உயரே ஏறி சென்றார், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசளித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி 2வது வாசத்தில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பவுலடியார் எங்கிருந்து எடுக்கிறார்னா, திருப்பாடல் 68:18. திருப்பாடல் 68:18 எடுங்களேன். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர், பரிசுகள் பெற்றுக்கொண்டீர். ஓகே, அப்படின்னா இந்த வசனத்தை பவுலடியார் எடுத்து எபேசியருக்கு எழுதுகிறார். இந்த திருப்பாடல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னாக்கா, தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு, அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகு, உடன்படிக்கை பழைய எருசலேம் கொண்டு போகிறார். எருசலேம் மலைக்கு போகும் பொழுது அவர் ஆடி பாடி கொண்டு போகிறார். நிறைய பாடல்கள் பாடுகிறார். அவர் பாடுகிற பாடல்களே ஒரு பாடல் தான் இந்த உயரை ஏறி சென்றார். ஏன்னா தாவீதுக்கு எதிராக இருந்த எல்லா சக்திகளையும் கடவுள் முறியடித்து அவருக்கு அமைதி என்கிற பரிசை தந்தார், அமைதியாக இருக்க செய்தார். 2 சாமுவேலில் 7:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும், உம் அடியாராக எனக்கு அமைதியை பரிசாக தந்தீர்
அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஆக எதிராக இருந்த ஆணவம், திமிரு, இப்படி யார் யாரெல்லாம் சிறையிடப்பட்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் சிறைபிடித்து விடுதலை தந்தார் என்கிற அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை அவர் எழுதுகிறார். நீ உயரே சென்றீர், சிறை கைதிகளை அழைத்து சென்றீர் என்று சொல்லி அவர் எழுதப்பட்ட அந்த நிகழ்வை பவுலடியார் எடுத்து நாமும் விடுதலை பெறுவோம், யார் யார் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ நாமும் விடுதலை பெறுவோம் என்கிறதையும், அமைதியை ஆண்டவர் பரிசாக தருவார் என்பதையும் நமக்கு இன்றைய 2வது வாசகத்தின் மூலமாக விண்ணேற்றத்தினுடைய பலனாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த விண்ணேற்ற விழா நமக்கு அழகான செய்திகளை தருகிறது. 3 மிக முக்கியமான செய்திகளை உங்களிடையே விரும்புகிறேன். 1, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்தார். மகனாகி அவர் இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்தார். நான் தந்தையிடமிருந்து வந்தேன், மீண்டும் தந்தையிடம் திரும்புகிறேன் என்று நம்ம விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு சொல்வதாக இருக்கும். யோவான் நற்செய்தியில் நான் தந்தையிடமிருந்து வந்தேன், நான் தந்தையிடமிருந்து திரும்புகிறேன். அப்படின்னா நான் தந்தையிடமிருந்து வந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து விட்டேன், மீண்டும் தந்தையிடம் திரும்புகிறேன். அதே மாதிரி அவர் பேசும்பொழுது, நீர் தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிவுற விடவில்லை அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கொடுத்த பணிகளை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். முதல் பாடம், கடவுள் நமக்கான பணிகளை தருகிறார், பொறுப்புகளை தருகிறார். அந்த பொறுப்பை இயேசு நிறைவாக முடித்தார். நாம் நமக்கு இந்த மனித வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சமூகத்திற்கான ஒரு பொறுப்பு, குடும்பத்திற்கான ஒரு பொறுப்பு, இயற்கையின் மேல் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, காலநிலை பருவ மாற்றத்தினால் மேல் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நம்ம சைடில் நாம் எதுவும் காலநிலைக்கு எதிராக செய்கிறோமா? நம்ம சைடில் நாம் எதுவும் இயற்கைக்கு எதிராக செய்கிறோமா? நம்ம சைடில் நாம் பொறுப்பற்றத்தனமாய் நடந்து கொள்கிறோமா குடும்பத்திற்கு எதிராக? இதுதான் நமக்கு இன்றைக்கி இயேசு சொல்லுகிற செய்தி. இயேசு மனிதனாக பிறந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவாய் செய்தார். 1. 2வது, அவர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கி அவர் வணக்கம் போயிருக்கலாம். ஆனால் மாறாக இந்த 40 நாட்கள் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தோன்னா தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துகிறார். நான் உயிரோடு இருக்கம்பா, நான் உங்களோட தான் இருக்க போகிறேன் என்று திடப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் கூட குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்த வேண்டும், உறுதி தர வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி எது, தோல்வி எப்படி எதிர்கொள்வது, தோல்விகளை எதிர்கொண்டால் எப்படி செல்ல வேண்டும், நான் எப்படி இயேசு எல்லா இடங்களும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர வெறும் வெற்றியை மட்டுமே கனிகளாக கொடுத்து விட முடியாது. எல்லா சூழல்களிலும் அவர்களோடு நாம் நின்று திடப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது செய்தியாக திடப்படுத்த வேண்டும். சில பேர்லாம் இன்றைக்கு நிறைய பேர் தோல்விகளை தாங்க முடியாமல், நேற்று கூட நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பையன் என்ன எழுதியிருக்கான், எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு 5 வருடங்களுக்கு என்னை தேடாதீர்கள் என்று நீட் எழுதிய மாணவர் மாயம். செய்தி எங்கே போனான்னு தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. 5 வருடங்களுக்கு என்னை தேட வேண்டாம். பயம், சமூகத்திலே பார்ப்பதற்கு பயம். தோல்வி அடைந்து விட்டால் சமூகத்தை எப்படி சந்திப்பது, உறவுகளை எப்படி சந்திப்பது, இதில் நாம் திடப்படுத்த வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துவது. பார்த்துக்கலாம்டா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா கம்மியாக மார்க் எடுத்தால் உடனே என்ன தெரியும் சொல்லுவாங்க, அட போடா நல்ல மார்க் எடுத்தவங்களாம் என்னடா பெரிய ஆள் ஆகிட்டான், அப்படி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கம்பேர் ஆகலாம். இப்போ நல்ல மார்க் தான், ஆனால் ஒரு நாள் தான் அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்த எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு, அந்த தோல்வி பற்றிய பிரச்சனைலாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வச்சு செய்வார். அது வேறு, அது பாஸ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டார், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டார், ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டார். எதுக்குன்னு சொன்னால் அவருடைய அந்த முறை, அணுகுமுறை நம்ம சொல்லும்பொழுது ரொம்ப சுகமாக இருக்கும். எல்லாரும் என்னப்பா மார்க் கம்மியாகிடுச்சே நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்போது நம்ம அப்பாவா சொல்கிறேன்னு தான் நம்ம தோணும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சுகமாக இருக்கும். திடப்படுத்துதல் என்பது முக்கியம், அந்த நேரத்தில் உடன் இருப்பது என்பது முக்கியம். ஆக இயேசு சொல்லுகிற 2வது செய்தி விண்ணேற்பினுடைய செய்தி திடப்படுத்துதல். 3வது மிக மிக முக்கியம், இயேசு செல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புகிறேன். நான் போயிடல, நான் இன்னொரு ஆள் உனக்கு விட்டு செல்கிறேன், உன் கூட இருப்பாங்க, நீ வாழலாம், பயப்படாத என்றதனுடைய அடையாளம். துணையாளரை விட்டு செல்வது, நான் இல்லை ஆனால் இவங்க பார்த்துக்குவாங்க, நான் இங்கே இல்லை நீ கூட இருக்கலாம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நிறைய பேர் கணவன் இறந்து விட்டவன்னா அப்படியே என்ன செய்வது ஏது செய்வது அடுத்து என்ன, அது மாதிரி குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஹார்ட் அட்டாக் அடுத்து அவங்களுக்கு தெரியாது, அவர் எங்கே காசு வச்சுருக்காருன்னு தெரியாது, அவர் எங்கே சேர்த்து வச்சுருக்காருன்னு தெரியாது, அவர் என்ன சொத்து வாங்கி தெரியாது.
வாழவே முடியாத ஒரு சூழலில் ரொம்ப சிக்கலான அவங்க மீண்டும் ஊருக்கு சென்று என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் உண்டு. மனைவி செத்த பிறகு என்ன செய்யுதுன்னு கணவனுக்கு தெரியாது. இப்படி நமக்கு பிரிவுக்கு பிறகு என்ன, என் பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க, என் குடும்பம் எப்படி வாழும், தெளிவான செய்தி. ஏன்னா நம்ம போகிறோன்றது மாற்று கருத்தே இல்லை. நம்ம போக போகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படினாலும் போக போகிறோம். அடுத்து எப்படி வாழ்வார்கள் என்கிற அந்த அக்கறை வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், துணையாளரை உங்களுக்கு தருவேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த 3 செய்திகள் இந்த விண்ணேற்பு விழாவிலே, புரியுதுங்களா? ஆக இந்த 3 செய்திகளை நம்ம உள் வாங்கி கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம கவனமாக இருக்கணும். திடப்படுத்துதல் 3, துணையாக நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மோடு வாழ்வர்களுக்கு துணையாளர்களை நாம் எப்பொழுதுமே ஏற்படுத்தி அவர்களுக்கான வாழ்வுக்கான வழியை நாம் செய்ய வேண்டும் என்பது இன்றைய நாளினுடைய செய்தியாக இருக்கிறது. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு விழாவினுடைய தாக்கமாய் பலனாய் நம்முடைய எதிரிகளையெல்லாம் ஆண்டவர் சிறைபிடித்து விடுதலை செய்தாலும், நமக்கு பரிசுகளை வாரி வழங்கினால் அமைதி என்கிற பரிசை வாழி வழங்குகிற தெய்வத்திடத்திலே நாம் பொறுப்புள்ளவர்களாய் திடப்படுத்துவர்களாய் நாம் வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கிறோம். உரைப்பதை நம்புகிறேன். அன்மைக்கு சகோதர சகோதரிகள், நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய வல்லமையான பிரசனத்தில் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வின் ஊற்றே இறைவா, பனைப்பனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க நீர் ஏற்படுத்திய எம் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திரு அவை தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்க நீர் தந்துள்ள கட்டளைகளை தங்களது பணிவாழ்வின் மையமாக கொண்டு நற்செய்தி பணி செய்யவும், உமது உடனிருப்பால் ஆற்றல் பெற்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளையும் கடந்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருக்கவும், மக்களின் நல்வாழ்வு என்னும் ஒரே எதிர்நோக்கை முன்னிறுத்தி செயல்படவும் அருள் தாரும். குறிப்பாக எம்முடைய நாட்டில் மக்களின் நலனின் உண்மையான அக்கறை கொண்டு செயல்படும் நல்ல அரசு மலர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகின்றோம்.
பல நிலைகளில் மக்கள் பிளவுபடுத்தி தீய எண்ணம் கொண்டவர்கள் ஆற்றல் செயல்படும் இச்சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் எம் நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு மேலோங்கி இருக்க ஏதுவாக புனித பவுல் சொல்வது போல மக்களின் மன ஒருமைப்பாட்டிற்கும் வேற்றுமைகளை மறைந்து ஒன்றுபட்டு அமைதியுடன் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் பங்கிற்காகவும் எம் பங்கு உள்ள அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் என் பங்கின் ஆன்மீகம், சமூகம், பொருளாதார வளர்ச்சி என்னும் ஒரே எதிர்நோக்கு கொண்டு செயல்படவும், எம்முடைய குடும்பங்களில் நம்பிக்கையுடனும் ஒருமைப்பாட்டு சிறந்து எம் குடும்பங்கள் வளர்ச்சியடையும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, நம்பிக்கையோடும் பாசத்தோடும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்துவியாக பெற்று தருமாறு மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான இப்பல் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். இறைவாவும் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றைய நாடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வான தூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதனை இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: பெயரால் வருகிறவர். ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவி பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவைனி குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு ஊர்ந்து திருமுகோளில் நிலைத்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் முகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரளவை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. என் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முந்தைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இதோ இறைமகன் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். காக்க முடியல அளிப்பதாக.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டினை அழகாக சிறப்பித்த புனித தோமையார் அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டினை சிறப்பிக்கின்றவர்கள் புனித சூசியப்பர் அன்பிய பகுதி மக்கள். மே மாதம் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். எனவே இந்த மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, வணக்க மாதம், திருப்பலி நடைபெறும். இன்று காலையில் வணக்க மாதம் வாசிக்கப்படவில்லை, மாலை ஜெபமாலை மற்றும் வணக்க மாதம் வாசிக்கப்படும். பங்கு மக்கள் தங்களுடைய பணிகளை விரைவில் முடித்துக்கொண்டு அன்னையினுடைய இறையாசிரை இந்த வணக்க மாத நிகழ்வுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருடைய திருமலையில் ஜெபமாலை ஆராதனை திருப்பலி நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி புதன்கிழமை புனித விண்ணேற்பு அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்று மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய தேர்பவனி ஆழத்தை சுற்றி ஜெபமாலையுடன் திருப்பலியோடும் நடைபெறும். அன்றைய நாளை சிறப்பிக்கிறவர்கள் புனித மழைமலை மாதா அன்பி பகுதி மக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலிருந்து கடந்த வாரம் நெமிலிச்சேரிக்கு இளையோர்கள் சென்றிருந்தார்கள். ஏறக்குறைய 40 பங்குகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்விலே நம்முடைய பிள்ளைகள் 2 போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக குக்கிங் விதவுட் ஃபயர், என்னென்னா சொல்கிறது, நெருப்பில்லாமல் சமைப்பது, அதிலே ரொம்ப அழகாக சீரியல் செட்லாம் போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க நம்முடைய இளையோர்கள். கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். அதே போல் கால்பந்து போட்டி, ஃபுட்பாலில் நிறைய பேர் ஆடினாங்க, அதில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். குக்கிங் விதவுட் ஃபயர் அந்த டீம் கொஞ்சம் வாங்கப்பா. அதே போல் அதனை தொடர்ந்து ஃபுட்பால் டீம் கொஞ்சம் வாங்க. த்ரோபால் கூட வின் பண்ண வேண்டியது தான். ஆனால் கடைசி நிமிடத்தில் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். இருந்தாலும் மிக டஃப்பான டீம். டைசஸ்லேயே 2 டீம் தான் டஃப்பு, வெட்டவாங்கி காமராஜபுரம். அந்த அவர்களெல்லாம் எளிதாக அவர்கள் கடந்து விட்டார். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறைநிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பானவர்களே, எனக்கு அடுத்து என்ன 3 திருப்பலி இருக்கிறதுனால யாருன்னா சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக என்னை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 8:30 மணிக்கு சோமமங்கலம், 9:00 ஆர்ஜி கண்டிகை, என்னுடைய உறவினருடைய 11:30 மணிக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு திருப்பலி. அதனால் உடனடியாக செல்ல வேண்டும். யாராவது சந்திப்பதாக இருந்தால் உடனடியாக என்னை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் குடும்பங்களை சந்திக்க இருக்கின்றேன். 5 குடும்பங்களாக, முதல் 5 உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அன்பியங்களாக அல்ல, 5 குடும்பங்களாக சந்திக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்.